வீக்யூர் மருத்துவ நண்பர்களுக்கு நம்ம இப்போ வரக்கூடிய மழைக்காலத்தை சந்திக்க இருக்கிறோம். நம்ம இப்போவே பேரண்ட்ஸ் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி, இருமல், ஃபீவர் இதெல்லாம் கண்டினியூ ஆகுமேன்னு சொல்லிட்டு அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நம்ம இப்போவே இறங்கியிருப்போம். ஸோ கிளைமேட் சேஞ்சஸை பார்த்து நம்ம பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதை அடாப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடலை நம்ம தகவமைச்சுக்கிட்டோம்னா அதுவே போதும். நம்மளுடைய இம்யூனிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணாலே எப்பேற்பட்ட கால சூழ்நிலையும் சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுடைய உடல், நம்மளுடைய குழந்தைகளை உடல் ஆரோக்கியமாக திகழும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான சேஞ்சஸ் வர முன்னாடியிலேருந்தே நாம் கொத்தமல்லி இலை, இது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஃபுல்லாத்தையுமே க்யூர் பண்ணக்கூடியது, அதே நேரத்தில் பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடியது, இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், லங்ஸுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், லங்ஸுடைய ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோடைய ஃபங்க்ஷன் ரெண்டையுமே அது இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி கான்ஸ்டிபேஷனை அது சரி பண்ணும். ஏன்னா இருமலுக்கான மெயின் ரீசன் ஸ்டொமக் தான். ஸ்டொமக் அப்செட் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக லங்ஸ் அப்செட் ஆகி அதோடைய இருமல் கண்டினியூட்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதை தடுக்கணும்னா இந்த கொத்தமல்லி இலையை வாரம் 2 முறை இந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துடணும். 3 மாத குழந்தைகள்லேருந்தே நம்ம இந்த கொத்தமல்லி ஜூஸை கொடுத்து அந்த குழந்தைகளுடைய இம்யூனிட்டி லெவலையும் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையும் நாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் இதை பயன்படுத்தி உணவையே மருந்தாக்கி அவர்களுடைய குழந்தைகளை மக்களை பாதுகாக்கணும். உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.